இப்போ நம்ம செய்ய போகிறது அரிசியும் பருப்பும் சாதம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு 3 குழிக்கரண்டி எண்ணெய், எண்ணெய்க்கு அப்புறம் கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம், ஒரு ஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகாய், ஒரு 8 காம்பு கிள்ளிட்ட காஞ்ச மிளகாய், 2 ஸ்லைஸ் ஆனியன், 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கணும். சாப்பாடுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். நசுக்கின பூண்டு ஒன்றும் பாதியமாக நசுக்கி இருந்தால் போதும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாமே மிக்ஸ் ஆகி வதங்கட்டும். வதங்கினா நல்லா ஒரு டேஸ்ட் வரும். பூண்டு நசுக்கி போட்ட டேஸ்ட் வந்து நல்லா தரும். அப்புறம் 2 பெரிய தக்காளி 2 போட்டாச்சு. இதுவும் நல்லா ஓரளவுக்கு மசிஞ்சா போதும். நல்லா வதக்கட்டும். ஓரளவுக்கு மசிஞ்சிச்சு. என்ன பண்ணலாம், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா ரைஸ் பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் சாம்பார் பொடி, அது எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் அதுக்கு வதக்கணும். 2 செகண்ட் வதக்கிட்டு அரிசி வந்து ஒரு காப்படி எடுத்ததுன்னா அதில் பாதி வந்து பருப்பு எடுத்துருக்கணும், துவரம் பருப்பு. 2த்துமே நல்லா கழுவி ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஊற வச்சுட்டு, இப்போ எவ்வளோ அரிசி பருப்பு எடுத்தோமோ அதுக்கு 2 பங்கு தண்ணி விடணும். இப்போ தண்ணி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா அரிசியும் பருப்பும் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடிட்டு விசிலும் போட்டுக்கலாம். ஒரு 2 விசில். வர வரைக்கும் பார்த்துக்கலாம். போதும். அதில் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டாலே போதும். ஓப்பன் பண்ணால் உதிரியாக சாப்பாடு ரெடி ஆகிடும். குழஞ்சி சாம்பார் சாதம் மாதிரி இருக்காது.
இது அப்படியே தனித்தனியாக இருக்கும், பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். அரிசியும் பருப்பும் சாதம் ரெடி. Yeah.